அன்னைக்கு ஒரு நாள் பிட்டு அவங்க தாத்தாவோட ரூமை க்ளீன் பண்ணலான்னு நினச்சான். அப்போது அவங்க தாத்தா ரூமுக்கு போய் பார்த்தப்போ அங்கே ஒரு பெட்டி இருக்கிறத பார்த்தான். அந்த பெட்டிக்குள்ளே அப்படி என்னதான் இருக்குன்னு பெட்டியை திறந்து பார்த்தான். அந்த பெட்டிக்குள்ளே ஒரு பழைய புல்லாங்குழல் ரொம்ப அழுக்கான நிலையில் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போய் அவன் சிட்டு கிட்ட காமிச்சான். அதுக்கு சிட்டு என்ன சொன்னான்னா, டேய் இது ரொம்ப பழசாக இருக்குடா, அதுவும் இல்லாமல் ரொம்ப அழுக்காக இருக்குது, இது நமக்கு யூஸ் ஆகாது, இதை தூக்கி போட்டுருன்னு சொன்னான். ஆனால் பிட்டு இதை கேட்கல. அதை நல்லா க்ளீன் பண்ணி அவன் கூடையே வச்சுக்கிட்டான். அன்னைக்கு நைட்டு அதை பக்கத்தில் வச்சுட்டே தூங்குனான். அப்போது திடீர்னு ஒரு சாஃப்டான வாய்ஸ் அவனுக்கு கேட்டுச்சு. அது என்னதுன்னு அவன் எந்திரிச்சு பார்த்தப்போ அந்த புல்லாங்குழல் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த புல்லாங்குழல் என்ன சொல்லுச்சு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற பாப்பா க்யூட்டாக இருக்கா அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற பாப்பா மாதிரி நீங்களும் க்யூட்டாக இருப்பீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த புல்லாங்குழல் என்ன சொல்லுச்சுன்னா, என்னை எடுத்து க்ளீன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப வயசானனால என்னை யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீ என்னை எடுத்து க்ளீன் பண்ணியிருக்க. நான் பார்க்க தான் டஸ்ட்டாக ரொம்ப வயசான மாதிரி இருப்பேன், ஆனால் ரொம்ப சூப்பராக என்கிட்ட மியூசிக் நீ எடுக்கலாம். நீ ஒரு தாட்டி என்னை ஊதிப்பாரு அப்படின்னு அந்த புல்லாங்குழல் சொல்லுச்சு. அடுத்த நாள் காலையில் பிட்டு வேலையாக அந்த புல்லாங்குழலை எடுத்து ஊத ஆரம்பித்தான். புல்லாங்குழலோட சத்தத்தை கேட்டு அங்கே இருந்து வந்த சிட்டு ஷாக்காய் போய் நின்னான். எப்படி இந்த பழைய புல்லாங்குழலேருந்து இவ்வளோ சூப்பரான மியூசிக் வருது அப்படின்னு பிட்டு கிட்டே கேட்டா. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அப்பா சிட்டுவையும் பிட்டுவையும் கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? எந்த ஒரு பொருளையும் அதோட தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாது. அதற்கு ஒரு சரியான உதாரணம் தான் இந்த நிகழ்வு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோடு சந்திக்கிறேன். பாய்.